ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு அரை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மைதா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது சேர்த்த தண்ணியே போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் கூட ஊற வச்சிடலாம். உங்களுக்கு அவ்வளோ நேரம் இல்லாட்டி நீங்கள் ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயில் போட்டோம்னா இந்த அளவுக்கு பபிள்ஸ் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் மீனை 2 சைடுமே போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக ஜென்டலாக திருப்பிக்கோங்க. இது எந்த மீனுக்கு வேணாலும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.